ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம 3ஆம் பாகத்தில் கையை எப்படி வெட்ட போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் வெட்டினதில் போக மிச்ச துணி 1 மீட்ரு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு துணி மிச்சமாகும். இதை வந்து இப்படி மடக்கி போட்டுக்கலாம். இப்படி மடக்கி போட்டுட்டு நம்மளுக்கு வந்து கை எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக இந்த தையலுக்கு விட்டுட்டு, இந்த தையல் இங்கே இருக்குது, தையலுக்கு எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது, போதும். அடுத்தது இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இதுக்கு நேராக இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல தையலுக்கு தையல் கீழே கையில் வந்து எப்பவுமே கீழே தான் பண்ணணும். இந்த துணி கீழே வருது பார்த்தீங்களா, கீழே பண்ணிக்கலாம் மார்க்கு. இதில் வந்து ஜாயிண்ட் போடணும். இப்போ வர்ற துணிலாம் அகலம் கம்மியாக தான் வருது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்த துணியில் இப்படி போடையில் இவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ வர துணிலாம் அளவு ப்ளவுஸு அளவு லைனிங் கரெக்டாக வரமாட்டேங்குது. அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வந்து ஜாயிண்ட் போடணும். நம்ம இதுக்கு நேரம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த துணி அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் போடணும். இப்போதைக்கு அடுத்து இங்கே ஒரு மார்க், இதுக்கு நேரம் இங்கே இப்படி பண்ணிவிட்டு ப்ளவுஸை தூக்கிட்டு இந்த இடத்துல மார்க் போடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தையலுக்கு ஒன்று, தையலுக்கு கீழே துணி விடுறதுக்காண்டி இந்த மாதிரி மார்க் போட்டுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இதை இங்கே 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 தையலுக்கு இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இப்படி போட்டு ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இதுலேருந்து இங்கே இந்த அளவுக்கு இப்படி வந்து இப்படி வரும். இதையே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா துணி இருக்குல்ல, இதை 2ஆக மடித்து வெட்டு துணி இதுலேருந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து இந்த அளவுக்கு வர்ற மாதிரி எடுத்துகிட்டு இதை 2ஆக மடக்கி போட்டோம்னா இது எக்ஸ்ட்ரா வெட்டிடலாம், கரெக்டாக வரும். இது இந்த மாதிரி ஜாயின் போட்டோம்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4 பீஸ் வெட்டி ஜாயின் போட்டலாம். இந்த இடத்துல வந்து இப்படி தைக்கும்போது ஜாயின் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், கை வெட்டுற வேலையும் முடிஞ்சிச்சு. பாகம் 3 முடிஞ்சிருச்சு. அடுத்து 4ஆம் பாகம் மேலே ப்ளவுஸை போட்டு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.